சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி சனி வக்கர பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதம் ஆடி மாதம் 10ஆம் நாள் சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 உள்ள காலம் சனி பகவான் மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். இதனால கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, நடக்கக்கூடிய யோகங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகமும் வக்கரகதியில சஞ்சரிக்கும். அதாவது சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து, அதாவது குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி இந்த 5 கிரகமும் சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து அப்பப்போ வக்கரகதியில் சஞ்சரிக்கும். வக்கரகதி அப்படிங்கிறது சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் வக்கர காலம். அதாவது உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உச்சம் நீச்சமே கிரகத்துடைய காரகத்துவத்தை அனுசரித்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு கிரகம் பலன் கொடுக்கும்போது ஆதிபத்திய பலன், தான் எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் இது இப்படி ஒரு பலனை செய்வார். தன்னுடைய காரகத்துவ பலனையும் சேர்த்து தான் செய்வார். ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ சனின்னா ஆயுள் கிரகம், தொழில் கிரகம், அதே மாதிரி கர்ம கிரகம், இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் இருக்குது. சந்திரனா தாயார் குறிக்கும், சந்திரன் மனசு, சாப்பாடு, இது மாதிரி ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்குது. வெளிநாடு. இப்போ இந்த சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாமே சலிப்பு, பிடிவாதம், மந்தம், அசிங்கம், அவமானம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான பல பல காரகத்துவம் தான் சனியுடைய காரகத்துவமாக இருக்கும். அதனால தான் பாவ கிரகம் வக்கரமான நல்ல பலனும், சுப கிரகம் வக்கரமான நல்ல பலனும் கெட்ட பலனும் செய்யும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் முழு பாவி அப்படின்னா சனி, முழு சுபர் அப்படின்னா குரு. அப்போ பார்த்தீங்கன்னா முழு பாவியாகிய சனி பகவான் வக்கரகத்தில் வரும் பொழுது நல்ல பலனை செய்வார். அவருடைய காரகத்துவம் நடக்காது, ஆதிபத்திய பலன்களை செய்வார். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலனை செய்வார் அதை மட்டும் செய்வார். காரகத்துவத்துடைய அதனால தான் 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனிலாம் வரும்போது காரகத்துவ அடிப்படையில் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் 7.5 சனி நடக்குது. 7.5 சனியில் பாத சனி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியில் பாத சனி. பொதுவாகவே 7.5 தொட்டாலே கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம், வீட்டில் திருடு போகணும், கருமம் செய்யணும், தொட்டது துலங்காமல் இருக்கணும், கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுக்கணும், அந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, விபத்து, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும். அப்போ இத்தனை பாதிப்புகளும் குறைந்து காணப்படக்கூடிய காலம் தான் சனியோட வக்கர காலம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு, ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த நேரத்தில் 7.5 சனியோடைய பாதிப்பு குறையக்கூடிய காலம்தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். பாத சனியோடைய பாதிப்பு குறையக்கூடிய காலம். அப்போ இந்த டைமுங்கிறது சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த கும்பராசியார். அப்புறம் மறுபடியும் நேர்கதியில் வரும்பொழுது 7.5 சனி நடக்கும்பொழுது புது முயற்சி தொடங்கக்கூடாது. இந்த சனி வக்கர காலங்களில் புது முயற்சிகள் கும்பராசிக்காரர் தொடங்கலாம், புதிய செயல்களை செய்யலாம். ஏன் அப்படின்னா 7.5 சனி பாதிப்பு குறைந்து காணப்படக்கூடிய காலம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு, அதாவது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்தில். அப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்ப சண்டைகள், அதே மாதிரி இப்போ பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுபகாரிய தடை ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பலன்களை செய்யும். ஆனால் இப்போ அவருடைய காரகத்துவ பலன், பாவ காரகத்துவ பலன் நடக்காமல் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் எடுக்கும். ராசிநாதன் 2ல் இருந்தால் பொருளாதார சம்பந்தமான நன்மைகள், கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணம் பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கும். 12ஆம் அதிபதி 2ல் இருக்காருன்னா வீடு கட்டக்கூடிய யோகம். அதே மாதிரி குடும்பத்திற்காக சுப செலவுகள், திருமணம், குழந்தை பிறப்பு, காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி சுப செலவுகள் செய்து அதற்காக செலவு செய்யக்கூடிய காலம். இந்த மாதிரியான சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய காலம். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம், குடும்ப சண்டைகள் குறையக்கூடிய காலம். இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிக அளவு இந்த சனி வக்கர காலத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சனி எங்கே இருந்தாலும் 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த வரிசையில் அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடங்கிறதுனா வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம்.
இந்த தாயாருடைய ஆரோக்கிய நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நில இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியாக உங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் கும்பராசிக்கு 7 சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா குரு வேற பார்க்குறார் சனியை, அப்போ சுபத்துவம் அடைகிறார். நன்மையான பலன்கள், பொருளாதார சம்பந்தமான நன்மைகள், சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, திருமணம், காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சொல்லுக்கு வாக்குக்கு மதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம், இந்த மாதிரியான எந்த ஒரு புது முயற்சிகளும் செய்து அதிலே வெற்றி பெறக்கூடிய காலமாக சனி வக்கர காலம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். அதாவது ஆடி மாதம் 10லிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி 26/7/2026 10/12/2026 உள்ள காலம் மிகச் சிறப்பான புது முயற்சிகளை தொடங்குவதற்கான, அதேபோல் சுபகாரியங்களை நடத்துவதற்கான மிக அற்புதமான காலம் கும்பராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.